வணக்கம் நேர்களே, ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே தமிழ் தேசிய அரசியலின் முக்கிய அரசியல்வாதி ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தான் போட்டியிட்ட தேர்தல் மாவட்டத்திலே அதிக விருப்பு வாக்குகளை மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு அரசியல் தலைவர் இன்று எங்களுடைய ஆதவனின் நேருக்கு நேரோடு இணைந்திருக்கின்றார். அவர்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம். நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. தமிழ் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று ஜனாதிபதி சொன்னதாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது பல்வேறு உத்தரவாதங்களை வழங்கியிருந்தது. ஒரு கட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் சொல்லியிருந்தார்கள், படிப்படியாக விடுதலை செய்யப்பட்டு ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் அடிப்படை அனைவரையும் விடுதலை செய்வார்கள் என்று. ஆனால் இப்போது ஜனாதிபதியை இவ்வாறு சொல்லியிருக்கிறார். என்ன நடக்கிறது? அதை நீங்கள் எவ்வாறு? நானும் நேற்றைய தினம் இந்த செய்தியை நானும் பார்வையிட்ட நான் ஜனாதிபதி அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை, 215 பேர் பயங்கரவாதிகள் தான் இருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள்ளே இருக்கிற மனநிலையை அவரும் தெளிவாக காட்டியிருக்கிறார். அவரும் தான் ஒரு சிங்கள பௌத்தன், நானும் ஒரு சிங்கள இனவரி பிடித்த மக்களிடமிருந்து வந்த ஒருவன், ஆகவே என்னிட்டையும் அந்த சிந்தனைகளிலிருந்து மாற்றம் இல்லை என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்தும் அமைந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. ஆனால் அந்த முயற்சிகளில் ஆரம்பத்திலே ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார், தாங்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு, அதுவும் ஒரு திகதியையும் குறிப்பிட்டு அந்த திகதிக்குள்ளே கூட விடுதலை செய்வதாக கூட குறிப்பிட்டிருந்தார். அந்த திகதியையும் கடந்து, நவம்பர் 7 என்று நினைக்கிறேன், அந்த திகதியையும் கடந்து அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தும் கூட அந்த கைதிகளுடைய விடுதலைகள் சாத்தியப்படவில்லை. ஒரு எழுமாற்றாக கண்டுடைப்புக்காக சிலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் ஏனையவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. ஆனால் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தியது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் தான் போய் அவர் உத்தரவாதம் தந்திருக்கிறார். அவர் விடுவிப்பார் என்ற செயல்பாட்டை சொல்லி அவர்களை நிறுத்தியிருந்தார்கள். ஆனால் அதை நாங்கள் காப்பாற்ற தவறியிருக்கிறோம் என்பது உண்மையானது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கைதிகளிடம் போய் அவ்வாறான உத்தரவாதங்களை நான் வழங்கவில்லை. எனக்கு தெரியும் இது இப்படியான சிங்கள அரசியல் தலைவர்கள் இந்த வகையில் தமிழர்களை ஏமாற்றுவார்கள் என்ற பார்வை இன்று நேற்றல்ல, இது கடந்த காலங்களில் இருக்கிற விடயங்கள். ஆகவே நாங்கள் இந்த விஷயத்திலே எவ்வாறு கையாளுவது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் ஒரு முக்கியமான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது தொடர்பாக கட்சியோடு நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கட்சியோடு பேசுகிறது எவ்வாறான அடிப்படையில் பேசுகிறீர்கள்? இப்போ எங்களுடைய கட்சியினுடைய கூட்டங்கள் நடைபெறுகிற பொழுது, நாங்கள் பாராளுமன்ற குழு கூட்டங்கள் மற்றும் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டங்கள் நடைபெறுகிற பொழுது தான் நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசலாம். இடையிலே நாங்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களோடும் நாங்கள் சில வார்த்தைகளை பேச வேண்டுமானால் அல்லது சில விடயங்களை சொல்ல வேண்டுமானால் அது சொல்லுவதற்கான தடைகள் எதுவும் இல்லை. நாங்கள் அது தொடர்பாக அவரோடு பேசிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கட்சியினுடைய கூட்டத்திலே இது பற்றி பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் சில விமர்சனங்கள் இருக்கின்றது. கட்சிக்குள் ஒழுங்கான கட்டமைப்பு இல்லை, கட்சி ஒரு கூட்டு கருத்து பரிமாற்றங்களூடாக முடிவுகளை எடுப்பதில்லை, அடிக்கடி சந்தித்து பேசுவதில்லை என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது. அதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? கட்சி என்பது எல்லா கட்சிகளுக்கும் இவ்வாறான விமர்சனங்கள் இருக்குது. இது ஒரு ஜனநாயக கட்சி என்பதில் இவ்வாறான கருத்துக்கள் இருக்கும். கருத்துக்களிலே அவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படுற பொழுது நாங்கள் கூடி கதைத்திருக்கிறோம். அதேபோல் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பரபரப்பாக தமிழ் அரசியலிலே பேசப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, தமிழர் பேரவை அது தொடர்பிலே உங்களுடைய நிலைப்பாடு என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே தமிழர் பேரவை தொடர்பிலே பல்வேறு கருத்துக்கள் வழியாகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை என்பதில் எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே தங்களிடம் ஒரு மன எண்ணங்களும் வேதனைகளும் அவரிடம் இருக்குது. இன்றைக்கு 6-7 தசாப்த காலங்களாக அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக போராடி 2009களில் எவ்வளவு இழக்கக்கூடாதோ அதற்கு மேலாக இழந்து மீண்டும் தங்களுடைய சொந்த இடங்களில் அவர்கள் குடியேறி ஒரு தீர்வு விஷயத்தில் அவர்கள் எதையுமே அடைய முடியாமல் தமிழர்கள் ஒரு வேதனையோடும் எண்ணங்களோடும் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தீர்வு, தங்களுக்கு வரப்போகிற தீர்வு எப்படி இருக்கும், அதிலே ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வாக அது அமையுமா, காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம், நிதி அதிகாரம் அதுக்குள்ளே கிடைக்குமா, இணைப்பு என்பது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறும், ஒற்றையாட்சிக்குள்ளே தான் தீர்வு கிடைக்குமா அல்லது சமஷ்டி அடிப்படையில் தீர்வு கிடைக்குமா,
இது இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லோருடையும் இருக்கிற பரவலான வினாக்களும் எண்ணங்களும். இது தொடர்பாக தமிழ் மக்களிடம் பல குழுக்கள் உருவாகலாம். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் அரசியல் தீர்விலே தமிழர்களுக்கு என்னென்ன அபிலாசைகள் இருக்கிறது, அந்த விடயங்கள் எவ்வாறு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அவர்கள் முன்வைப்பதற்கான ப்ரெஷர் குரூப்ஸ் உருவாகுவதில் ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு ஏற்பட போவதில்லை. காரணம், இலங்கையில் கூட நீங்கள் பொதுபல சேனா மற்றும் ராவணபலையே அதைவிட பௌத்த அமைப்புகள் பலது இலங்கையினுடைய அரசாங்கத்தை தீர்மானிக்கிற அமுக்க குழுக்களாக இருக்கின்றன. அப்போ அவ்வாறான அமுக்க குழுக்கள் இருப்பது போல தமிழர்களுடைய தரப்பிலும் மத தலைவர்கள், அரசு இன்டலெக்சுவல்ஸ், கூடுதலாக புத்திஜீவிகள் இணைந்து ஒரு அமுக்க குழுக்கள் இருப்பது என்பது நாங்கள் எங்களுடைய பக்கத்திலே அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அங்கே அரசியல் தலைவர்கள் குடியிருப்பது தான் பாரதூரமானது. அவர்களுடைய அந்த பேரவை என்ற அமைப்புக்குள்ளே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இபிஆர் லெஃப்ட் புலட் போன்ற அரசியல் தலைவர்கள் உள்ளீர்க்கப்பட்டிருந்து தமிழரசு கட்சி மட்டும் புறந்தள்ளப்பட்டிருப்பது என்பது அவை ஒரு தமிழரசு கட்சிக்கு எதிரான அமைப்பு போல மக்கள் கருதுகிறார்கள். அது தமிழரசு கட்சியினுடைய உபதலைவர் அவருக்கு தண்டவாட்டில் போயிருக்கிறார். அவருக்கு ஒன்றும் கட்சிக்கு அறிவித்து கட்சி அவரை போய் சொல்ல இல்லை. இப்போ அவர் தானாக போனதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே அங்கே விரக்தி அடைந்தவர்கள், அரசியல் வாழ்விலே விரக்தி அடைந்தவர்கள் அல்லது அரசியல் வாழ்விலே தங்களுக்கு சரியான இடம் கிடைக்கல என்பதற்காக செல்லுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அது ஒரு மக்கள் அமைப்பாக, மத தலைவர்களை கொண்ட, சிவில் அமைப்புகளை கொண்ட ஒரு அமைப்பாக அது தோற்றம் பெற்று அது முதலமைச்சர் தலைமையில் இருந்திருந்தால் கூட அது பாதகமாக இருந்திருக்காது. ஆனால் இது அவர்களுடைய அந்த உண்மையான செயல்பாடு, பேரவை என்பதற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற அரசியல் தலைமைகள் தங்களை வளர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைக்கின்ற முயற்சிகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது நான் நினைக்கிறேன் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அது முதலமைச்சருக்கும் அதில் இருக்கிற முக்கியமானவர்களுக்கும் அது விளங்கி கொண்டிருக்கிற கூடிய சூழல் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் அதனுடைய முழுமையான சுய வடிவம் தெரியும். ஏனென்றால் பேரவையில் இருக்கிறவர்கள் கருத்து சொல்வதை விட பேரவையில் இருக்கிற அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தான் ஊடக பேச்சாளர்கள் போல கருத்துக்களை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது பெரிய பொருத்தமானதாகவோ அல்லது அவர்கள் ஏதோ எதிரான செயல்பாட்டை செய்ய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மக்களிடம் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன. நாங்கள் பொறுத்திருப்போம். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, கொள்கைகளை முன்வைக்கட்டும். இது காலங்காலமாக தமிழர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுற பொழுது அதனை பலகீனப்படுத்துகின்ற செயல்பாடுகள் நிறைய நடந்திருக்கின்றன. உதாரணம், தந்தை செல்வா அவர்கள் டட்லியோடு ஒப்பந்தம் செய்கிற பொழுது ஜிஜி பொன்னம்பலம் அதனை கடுமையாக எதிர்த்திருந்தார். அதே போல் பண்டார் நாயக்காவோடு தந்தை செல்வா ஒப்பந்தம் செய்கிற பொழுது அதனை சிங்களவர்கள் மட்டும் எதிர்க்கவில்லை, ஜிஜி பொன்னம்பலமும் கடுமையாக அதனை எதிர்த்திருந்தார். 87ஆம் ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது அதிலே ஒன்றுமில்லை என்பதை மிக தெளிவாக தமிழீழ விடுதலை புலிகள் சொன்ன பொழுது அங்கே இருந்த பல பேர் அதற்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆகவே தமிழர் விடுதலை கூட்டணி அதனை எதிர்த்து அறிக்கை விட்டிருந்தது. அமுதலிங்கம் அவர்கள், இப்பொழுது இருக்கிற சம்பந்தன் ஐயா, சிவசிதம்பரம் அவர்கள் கூட்டாகவே அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இதில் எங்களுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை என்பதை. ஆகவே அப்படி இருக்கிற பொழுது சில பேர் ஆயுதங்களோடு இருந்தவர்கள் இந்திய இராணுவத்தோடு சேர்ந்திருந்து அதற்குள் ஏதோ கன விஷயம் இருப்பது போல காட்டியிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது அதை விட பெரிய விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்களிடம் இப்படியான விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த 2016ஆம் ஆண்டிலே ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகிறது. இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் கூட இலங்கையில் ஒரு புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்பட இருக்கிறது. அந்த அவ்வாறான ஒரு புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்படுற பொழுது தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு அங்கே ஒரு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டிய தேவையும் கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அவ்வாறு பேசப்படுகிற பொழுது அதனை குழப்புவதற்கும் பல நடவடிக்கைகள் உருவாகலாம். இதற்கு நாங்கள் இந்த விடயங்களில் ஒரு பொறுமையையும் அவதானத்தையும் நிதானமாகவும் நாங்கள் அதனை அவதானித்து செயல்படுவதுதான் முக்கியமான. இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய உருவாக்கத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முயற்சிகளை குழப்புவதற்கான ஏதாவது பின் சதிகள் இருக்கும் என்று நீங்கள் சந்தேகிக்கின்றீர்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைக்கக்கூடிய வகையிலேயோ அல்லது அவர்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய வகையிலேயோ யாரும் இப்பொழுது செயல்படக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மக்களிடம் நல்ல எண்ணம் இருக்கிறது. நாங்கள் ஒற்றுமையாக பலமாக ஒரு அணியாக இருந்துதான் நாங்கள் ஒன்றை பெறலாம் என்ற எண்ணத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனை யாராவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்து தான் இன்னொன்றை உருவாக்கணும் என்ற எண்ணங்களை அவர்கள் கொண்டிருந்தால் அது அவர்கள் விடுகின்ற ஒரு வரலாற்று தவறாகவே அது அமையும். இந்த இடத்துல இன்னொரு கேள்வியை கேட்கணும். சில செய்திகள் வருகின்றது, முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்படுவதாக.
அது இந்த அளவுக்கு உண்மை இருக்குது. யார் கொண்டு வர போகிறார்கள், எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் கொண்டு வரப்பட போவதாக நேற்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூட ஊடகவியலாளர் சந்திப்பிலே கூறியிருந்தார். ஊகங்களின் அடிப்படையில் வார கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றது அவசியம் இல்லை நினைக்கிறேன். அவ்வாறான ஏதாவது முயற்சிகள் நடக்கின்றதா என்றுதான் கேட்கிறேன். நான் அப்படி ஒரு முயற்சியை நான் எடுக்க இல்லை. கூட்டமைப்புக்குள்ளே ஏதாவது எனக்கு தெரியல, அப்படின்னு தெரியவில்லை. அடுத்ததாக இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தேசிய கட்சிகள் இரண்டு விதமான நிலைப்பாட்டிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிலே நீங்கள் எந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய தேசிய கட்சிகளிடம் இருக்கிற நிலைப்பாடுன்றது அவையின் பிரச்சனை, அவையின் பிரச்சனைக்கு நாங்கள் தலையிட்டு பேச அதிலே உங்களுடைய நிலைப்பாட்டை கேட்கவில்லை. உங்களுடைய பார்வையிலே எவ்வாறான நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு என்கிற அந்த நான் அதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற வரையறைக்குள் நாங்கள் இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம். ஏனென்றால் 2011ஆம் ஆண்டிலே நாங்கள் அவ்வாறு தேர்தலுக்கு முகம் கொடுத்தவர்கள். இம்முறையும் நாங்கள் அது ஒரு சின்ன அழகு, தமிழ் மக்களிடம் இருக்கிற கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற மக்களிடம் அரசியலை கொண்டு செல்வதற்கான ஒரு அமைப்பு. ஆகவே அது ஒரு ஜனநாயக தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டிய தேவையும் மக்களுடைய பலத்தை வெளிக்காட்ட வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. சர்வதேச சமூகத்துக்கும் கூட அது ஒரு மிக முக்கியமானது. அந்த வகையில் நாங்கள் தேர்தலில் பங்கு கொள்வோம். அது கூட்டமைப்பாக நாங்கள் பங்கு கொள்வோம். வடக்கை பொறுத்தவரை அதில் எந்த முறையில் தேர்தல் நடைபெற்றாலும் பிரச்சனை இருக்க போவதில்லை. ஆனால் கிழக்கிலே சில தாக்கங்களை செலுத்த தேர்தல் முறை மாற்றப்படுமாக இருந்தால், தொகுதிவாரி தேர்தல் முறை வருமாக இருந்தால் கிழக்கிலே சில தாக்கங்கள் அல்லது சில பாதிப்புகள் கூட்டமைப்புக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வட்டார முறையில் அப்படியான பாதிப்புகள் இருக்குது. அது தொடர்பாகத்தான் அந்த டீலிமிட்டேஷனில் எல்லை மீள் நிர்ணயம் தொடர்பாக பேசப்படுகிறது. அந்த எல்லை மீள் நிர்ணயம் தொடர்பாக சில செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது அது பற்றி நான் நினைக்கல, எந்த முறையில் தேர்தல் நடக்கும் என்று அவர்கள் இன்னும் முடிவெடுக்கல. அவர்களுக்கே முரண்பாடாக இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் தனக்கு ஆதரவான இடங்களை பற்றி தான் அவர்கள் அந்த எங்கெங்கே பொக்கெட்ஸ் இருக்கோ அதை பார்க்குறார்கள். இப்போ நாங்கள் பார்க்குறோம் தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் எல்லைகளை வகுக்கிற பொழுது முஸ்லீம் சகோதரர்களும் பரவலாக பல இடங்களில் இருக்கிறார்கள். தமிழர்களும் அந்த இடங்களிலே குவிந்து வாழுகிறார்கள். அவை அந்த இடங்களிலே வாழுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இது தொடர்பில் நீங்கள் கட்சி மன்றத்தில் இல்லை, நாங்கள் இது தொடர்பாக பேசி கொண்டிருக்கிறோம். அதுக்கான அண்மையில் கூட இது தொடர்பாக உள்ளூராட்சி உள்ளூர் அதிகார சபைகள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சருடைய அலுவலகத்தில் நடந்த கருத்தரங்கிலும் கூட இது தொடர்பான முன்மொழிவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் நாங்கள் அது தொடர்பாக முயற்சி கொண்டிருக்கிறோம். இந்த இது தொடர்பில் பேசும்போது இன்னொரு கேள்வி எனக்கு தோன்றுகின்றது என்னவென்று சொன்னால், அண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லீம் காங்கிரஸை சந்தித்திருந்தது அரசியல் அமைப்பு மாற்றம் தொடர்பிலே பேசிக்கொள்வதற்காக. அந்த பேச்சுக்கள் எவ்வாறு இருந்தது? அதை விட இன்னொரு தமிழ் முற்போக்கு கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற மனோகணேசன் அவர்களுடைய தலைமையிலான கட்சியும் உங்களோடு இணைந்து கொள்ள ஆர்வமாக இருப்பதாக செய்திகள் வந்தது. அதை பற்றி என்ன? நான் நீங்கள் சொல்லுவது போல நானும் அந்த அவர்கள் கலந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லீம் காங்கிரஸும் பேசியதாக படத்தோடு செய்திகளை தான் பத்திரிகையிலே பார்த்தேன். ஆகவே அது தொடர்பாக இனி நாங்கள் எங்களுடைய கட்சியில் எங்களுக்கு சொன்ன பிறகு தான் இது பற்றி நாங்கள் சொல்லலாம். நானும் உங்களை போல பத்திரிகையில் பார்த்துருக்கிறேன். நான் இனி அப்படின்னா அந்த கட்சி அதுக்காக ஒரு பேச போகிற எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட்டு போகணுமென்று இல்லை. கட்சியில் அது சொல்லணுமென்று இல்லைன்னாலும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது ஒரு கூட்டு, அது கூட்டுக்காக 16 எம்பிக்கும் கூப்பிட்டு வச்சு இங்கே வாங்குவோம் நாங்கள் போய் பேச போகிறோம் முஸ்லீம் காங்கிரஸ் சொல்ல தேவையில்லை. விளக்கம் அளிக்க வேண்டிய அப்படி அது விளக்கம் அளிக்கிறதுக்கு இனி நாளைக்கு நாங்கள் சந்திக்கிற பொழுது அதுக்குரிய விளக்கங்கள் வரும். ஆனால் பேச போகிற இடத்துக்கெல்லாம் சொல்லிட்டு தான் போகணும் என்றால் அது அப்படி கட்சியாக இருக்கல, அது கட்சியாக இருக்கல. அது அப்போ அதை யார் தீர்மானிக்கிறார்? அது கட்சியில் தலைமை தீர்மானிக்கும். தலைமை தீர்மானித்து எத்தனை பேர் பேச போகிறது, யாரோட பேச வேணுமென்றதை தலைமை தீர்மானிக்கணும். தவிர 16 எம்பியையும் கூட்டி கொண்டு பேச்சுவார்த்தை போயிடாது தானே, அது நியாயமற்றது தான். அது கட்சி என்றால் தலைமை தான் அதில் மிக முக்கியத்துவம் வகிக்கிறது. அது தலைமை சில முடிவுகளை எடுக்கிற பொழுது அந்த முடிவுகளுக்கு நாங்கள் அனுசரித்து போகத்தான் வேணும். அதே தான் தலைமை தவறான முடிவுகளை எடுத்தால் நாங்கள் அதுக்கான கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சந்திக்கிற பொழுது அது தொடர்பாக நாங்கள் பேசுவோம். யாழ் மாவட்டத்தின் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவம் செய்து தேர்வு செய்யப்பட்ட ஒருவர். அந்த வகையிலே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அதிகாரத்தை வைத்து அந்த பகுதிக்கு எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது? நாங்கள் வெற்றி பெற்ற பிற்பாடு தமிழர்களுக்கான சில வேலை திட்டங்களை செய்வதற்கு, அதிலும் கூடுதலாக விதவைகளாக இருக்கிற பெண்கள் அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய செயல்பாடுகளில் அரசாங்கத்தினுடைய பங்கு மிக குறைவானது. அரசாங்கம் இதுவரையும் அவ்வாறு தமிழ் மக்களுக்கு, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தையோ கொடுப்பனவையோ வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கவில்லை.
ஆனால் வடக்கு மாகாண சபையால் முன்னாள் போராளிகள் சிறையிலிருந்து வந்தவர்களுக்கான சிறு உதவி திட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட வாழ்வாதார உதவிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீதத்தினருக்கு, அதுவும் 100 வீதத்தினருக்கும் அல்ல, ஒரு 5 வீதம் 10 வீதத்துக்கு 5 வீதத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அது வழங்கப்பட்டிருக்கு. நாங்கள் கூடுதலாக புலம்பெயர் தமிழர்கள் பல்வேறு வழிகளிலே அவர்கள் வெளிப்படையாகவும் செய்திருக்கிறார்கள், ரகசியமாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்டவர்களுக்கு அவர்களுடைய பங்கு காத்திரமானதாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் ஒரு அபிவிருத்தி திட்டங்கள், தொழிற்சாலை மையப்படுத்த வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இல்லை. அவ்வாறான ஒரு சூழல்கள் உருவாக்கப்படுற பொழுது, வேலை திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுற பொழுது மக்களுக்கான வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும். அவை செய்யப்பட வேண்டும். நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறீர்கள், அரசாங்கம் போதிய அளவு உதவிகளை செய்யவில்லை என்று. ஆனால் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற மக்கள். ஆனால் அவர்களில் பலர் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள், இங்கே வாழ்கின்ற மக்களுக்கு தங்களாலேயான ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் அவ்வாறு சிந்திப்பவர்களில் பலருக்கு சந்தேகம் இருக்கின்றது, இவ்வாறு இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்று. இந்த நிலையிலே ஒரு நிதியம் போன்ற அல்லது பொது அமைப்புகள் அல்லது அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய பொதுவான அமைப்புகளை உருவாக்கி அதனூடாக மக்கள் நம்பிக்கை வைத்து செயற்படக்கூடிய வழிவகைகளை ஏதாவது செய்வதை பற்றி நீங்கள் வடக்கு மாகாண முதலமைச்சருடைய நிதியம் ஒன்று உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் நான் நினைக்கிறேன் அறக்கட்டத்தை தாண்டி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். முழுமையாக எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே அது ஆளுநரால் தடுக்கப்பட்டிருந்தது. பிறகு பிற்பாடு வந்த ஆளுநர் உங்களுக்கு தரலாம் என்றதை சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதியோடு பேசிய பொழுதும் அவரும் அதனை ஓம் என்று சொல்லியிருந்ததாக நான் அறிந்தேன். ஆனால் இன்னும் அது உருவாக்கப்படவில்லை. அவ்வாறான ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிற பொழுது நீங்கள் சொல்வது போல வாழ்வாதார வேலை திட்டங்களை, மக்களுடைய மீள்குடியேற்றம் மற்றும் அவருடைய குடும்பங்களுக்கான சில வீடுகளை அமைத்தல் அல்லது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தொழிலை ஆரம்பித்தல் போன்ற சின்ன சின்ன விடயங்களுக்கு அதனை பயன்படுத்தலாமே தவிர ஒரு முதலமைச்சர் நிதியத்தினூடாக தொழிற்சாலைகளை அமைத்தல், வீதிகளை அமைத்தல், கட்டுமானங்களை செய்தல் என்ற விஷயங்கள் சாத்தியப்பட போவதில்லை. இது ஒரு மக்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கையாளக்கூடியதாக அது இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சிந்திக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அது அரசாங்கத்தினுடைய, அது ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி. இலங்கையிலே வடக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்பது அதிகாரம் இல்லை என்று தான் நாங்கள் சொல்லலாம். அவர்கள் தாங்கள் நினைத்த மாதிரி ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கவோ அல்லது அவர்கள் தாங்கள் ஒரு மக்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய நியமனங்களை வழங்கவோ மாகாணங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே இந்த விடயத்தில் தான் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் என்றால், இவையெல்லாம் மத்திய அரசு கீழே இருந்து வருகிற விடயங்கள். இந்த மத்திய அரசு கீழே இருந்து வருகிற விடயங்களை கையாள்வதற்கு நாங்கள் சில முயற்சிகள், உதாரணமாக KKSல இயங்கிய சிமெண்ட் தொழிற்சாலையை இப்பொழுது கிளிநொச்சியினுடைய பொன்னாவளி வேரவில் பிரதேசத்திலே அமைக்கலாமா என்கிற முயற்சிகள் இப்பொழுது ஒரு கன்செப்ட், ஒரு எண்ணக்கரு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஆனரவு உப்பளம் ஆரம்பிக்கப்பட்டால் அதனைத் தொடர்ந்து பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இயங்கலாம். ஏன்னா ஆனரவு உப்பளத்தினுடைய கழிவுப் பொருள் தான் கெமிக்கலுக்கு ரசாயன தொழிற்சாலைக்குரிய மூலப்பொருள். அவை அதே போல் பல்வேறுபட்ட தொழிற்சாலைகளை, கிளிநொச்சியில் ஸ்கந்தபுரம் சீனி தொழிற்சாலை இருந்தது, வட்டக்கட்சியினுடைய அரசியல் விவசாய பண்ணை இப்பொழுதும் இராணுவ முகாமாகத்தான் இருக்கிறது. இவற்றை அவர்கள் விடுவிக்கிற பொழுது இன்னுமே அந்த இராணுவ முகத்தை எடுத்து அந்த காணிகளை விடுவிக்க அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே முழுமையாக இராணுவம் குவிந்து போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கிளிநொச்சியினுடைய நகரப்பகுதியிலே, மாவட்டத்திலே 40% நிலப்பரப்பில் இராணுவம் தான் இருக்கிறது, 60% தான் மக்களிடம் இருக்கிறது. ஆகவே இந்த 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 இராணுவம் இருக்கிற இந்த நிலப்பரப்புகள் விடுவிக்கப்பட்டு அங்கிருக்கிற தொழிற்சாலைகள், பரந்தன் ரசாயன தொழிற்சாலை கூட இராணுவ முகாமாக தான் இருக்கிறது. வட்டக்கட்சி அரசியல் விவசாய பண்ணையும் இராணுவ முகாம் தான். இரண்டமடி சந்தியில் இருக்கிற விவசாய ஆராய்ச்சி நிலையமும் இராணுவ முகாம் தான். பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இராணுவ முகாமாக தான் இருக்கிறது. இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை. இவற்றுக்கு ஒரு மாற்றம் பெற வேண்டும். இது செய்யப்படுகிற பொழுதுதான் இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் பெறும், தொழில்களில் மாற்றம் பெறும், அவருடைய வாழ்வாதாரத்தில் மாற்றம் பெறும். ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, தேர்தல் காலங்களிலே தமிழீழ விடுதலை புலிகளினுடைய கடந்த கால போராட்டத்தை தூசு தட்டுகின்ற அதே வேளை தேர்தல் முடிந்த பின்னர் அந்த போராட்டத்தினால் பாதிக்கப்பட்ட அல்லது போராட்டத்தினுடைய வடுக்களை இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் போராளிகள் அல்லது பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற போராளிகள் அவர்கள் கணக்கில் எடுக்கப்படுவதில்லை என்று அதோட குற்றச்சாட்டு இருப்பதா எனக்கு தெரியவில்லை. ஏனென்றா முன்னாள் போராளிகள் பலரே ஊடகங்கள் போராளிகளில் நான் நினைக்கல, அப்படி என்னோட ஒரு தடவை எங்களுக்கு சொல்ல இல்லை. நாங்கள் கூடுதலாக வடக்கு மாகாண சபை போராளிகளுக்கு தானே செய்தது, கொஞ்சம் செய்ய முடியல, கொஞ்சம் பேருக்கு தானே செய்யலாம். முழுவதுக்கும் உடனடியாக 100% செய்ய இயலாது. அதே போல்
புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற பலருடைய உதவிகளில் கூட பலர் அவர்களுக்கு மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆனால் உங்களுக்கு தெரியும், யாரும் உங்களிடம் வந்து சொல்லாவிட்டாலும் முன்னாள் போராளிகள் முன்னாள் தளபதிகள் பலர் வறுமையில் வாடுகிறார்கள். அவர்கள் அந்த அளவு தூரத்துக்கு அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் அவர்கள் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் அவர்களை தூக்கிவிடக்கூடிய அளவு வல்லமை எங்களுடைய கட்சிக்கு இல்லை, கட்சியிடம் இல்லை. ஆனால் கட்சி முயற்சிக்கிற அளவுக்கு தொழில்துறைகள் தானே உருவாக்கலாம். தொழிலுக்கு போகிற பொழுது ஒருத்தர் ஒரு வேலைக்காக நியமனம் என்றால் உடனே என்ன பார்க்கிறார்கள்? வயசு. அவருடைய வயசு 40-50 கடந்த வயசுகளில் இருக்கிறார்கள் போராளிகள். அதனை விட உடனே கல்வி தகமையே கேட்பார்கள். அவர்கள் சின்ன வயசிலேயே போராட்டத்துக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு தொழிலுக்கு வெளிக்கிற பொழுது அவர்களுக்கான பேப்பர் குவாலிஃபிகேஷனை கேட்கிறார்கள். அந்த இடத்துல கொண்டு நியமனம் செய்யும். நான் அண்மையில் கூட ஒரு பிரச்சனையை நான் கையாண்டிருந்தேன். அவர்கள் போராளிகளாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது வெளியிலே வந்து போராட்டம் முடிந்து வந்துதான் ஒரு சாரதி அனுமதி பத்திரத்தை எடுத்திருக்கிறார்கள். 2 வருடம்தான் சாரதி அனுமதி பத்திரத்துக்கான காலம் முடிந்திருக்கிறது. ஆனால் வடக்கு மாகாண சபையால் சாரதிக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகிற பொழுது அவர்கள் 3 வருடங்களை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்று ஒரு பரீட்சை நடத்தப்பட்டிருக்கு. பரீட்சையிலே போராளிகள் சித்தி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 3 வருடங்களை கடக்க முடியவில்லை அவர்களால். அதனால் உங்களுக்கு நியமனம் தருவதில் சட்ட சிக்கல் இருக்கிறது. இல்லை அவரை தாண்டி இன்னொருவருக்கு கொடுத்தால் அவர் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு போவார் மற்றவர், அல்லது வழக்கு போடுவார். இவர் என்னை விட இவருக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லுவார். அப்போ இதையெல்லாம் கையாள்வதற்கான சில சிக்கல்கள் இருக்கின்றன. போராளிகளுக்கு மட்டும்தான் வேலை என்று சொல்லி கோல் பண்ணியும் கொடுக்க இயலாது. நான் இது பற்றியும் மாகாண சபையிலே பேசியிருந்தோம். சில திறமை உள்ள போராளிகளுக்கு அவர்களுக்கு வேலைகளை கொடுக்கக்கூடிய மாகாண சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் என்றால் அப்படி ஒரு மாகாண சபை இது போராளிகளுக்குரிய மாகாண சபை என்றும் செய்ய இயலாது. அப்போ இதில் எல்லா விடயங்களையும் மெல்ல மெல்ல நாங்கள் கையாள வேணும். கையாளுறதாக இருந்தால் எல்லோரையும் ஒரு ஒருங்கிணைத்து கொண்டு போகிறதிலே முழுமையாக உடனடியாக நடக்காது. மெல்ல மெல்ல வீட்டு திட்டங்கள் சிலருக்கு கிடைத்திருக்கிறது, சிலருக்கு கிடைக்கவில்லை. ஒட்டுமொத்த மக்களோடு வருகிற பணிகள் தான் அவர்களுக்கும் கிடைக்கும். அப்படி வருகிற பொழுது தான் அதுக்கு இயல்பாக சில பேருக்குரிய சில செயல்பாடுகள் நடக்கும். மனசுக்கு வேதனைகள் இருக்கிறது, உண்மைதான். இப்போ நான் நேற்று கூட ஒரு செய்தி அறிந்தேன். முல்லைத்தீவிலே ஒரு பெண் போராளியினுடைய இறப்பு, அவருடைய உடலை கொண்டு செல்ல முடியவில்லை என்றது. ஆனால் பத்திரிகையை பார்த்து தான் எனக்கே தெரியும். நான் அவர் முல்லைத்தீவு மாவட்டம், நான் இருப்பது கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில். அப்போ எனக்கு கூட தற்செயலாக ஒரு கொரோனல் தான் அதுக்குரிய காசை கொடுத்து செய்தார் என்ற செய்திகளில் பார்க்கிறோம். இல்லை, அதுக்கு இருக்கிற கொரோனல் கூட எங்களுக்கு ஒரு தகவலை சொல்லியிருந்தால் இவ்வாறு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, இவர்களை கொண்டு போக முடியாமல் இருக்கிறது, இவர்களுக்கு இந்த உதவி செய்தால் நல்லமண்டு எங்களுக்கு ஒரு வைத்தியசாலை வட்டாரம் கூட தெரியப்படுத்தியிருந்தால் நாங்கள் அந்த உதவியை செய்திருக்கலாம். ஆனால் செய்திதான் அவர்கள் போடுகிற பொழுது சொல்லுகிறார்கள் போராளிகளை கவனிப்பதில்லை. போராளிகளுடைய கவனிப்பு என்பது முழுமையாக எங்களாலும் செய்ய முடியாது. எங்களிடம் அப்படியான வசதிகள் இல்லை. ஆனால் முடிந்த அளவுக்கு எங்களால் செய்யக்கூடியதை செய்கிறோம். போராளிகளை முழுமையாக பராமரிக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வலு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் நீங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், போராளிகளிடம் கல்வி தகமைகள் இல்லை, அவர்களை அரசாங்க வேலைகளுக்கோ அல்ல வேலை வாய்ப்புகளில் இணைத்துக் கொள்வதற்கு என்று. ஆனால் அதை நாங்கள் அப்படியே விட்டுவிட முடியாது. அவர்களுடைய அவர் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலே சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அவ்வாறானவர்கள் வேறு திட்டங்கள் பற்றியும் நீங்கள் சிந்திக்க. என்ன திட்டங்கள்? நீங்கள் வேறு திட்டம் இதை யோசிக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் சும்மா நாங்கள் சொல்லக்கூடாது திட்டம். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை அவர்கள் சுயமாக வீடுகளில் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் சில பேருக்கு செய்கிறோம். நான் அது 100 பேருக்கும் செய்ய முடியாது, செய்ய இயலாது எங்களால். இப்போ புலம்பெயர் உறவுகள் தான் அதுக்கு கூடுதலான வழியை காட்டுறார்கள். ஆனால் அவர்கள் வேறு திட்டம் என்று நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது. என்ன செய்யலாம்? சுயமாக அவர்கள் ஒரு சில பேர் கடை போடுறதுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். சில பேர் மாடுகளை வாங்கி வளர்க்குறதுக்கு உதவி செய்திருக்கிறோம். சில பேர் பண்ண திட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சில பேர் கோழி வளர்ப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிலர் ஓட்டோ எடுத்து ஓடுறார்கள். சிலர் தாங்கள் சின்ன மிக்சரோ சின்ன வியாபாரங்களை செய்கிறார்கள். இப்படியான விஷயங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிலதை செய்திருக்கிறோம். அது அவர்கள் சுயமாக தான் செய்யலாம். மற்றபடி நாங்கள் வேறு திட்டங்கள் என்று சொல்லி காலத்தை கடத்த இயலாது. இல்லை, வேறு திட்டங்கள் என்று சொல்ல விரும்பவில்லை. நான் இப்போ ஒரு அண்மையில் கூட ஒரு வடமாகாண சபையைச் சேர்ந்த ஒருவருடன் தொடர்பு கொண்ட போது அவர் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், இங்கே வெளியிலிருந்து வருகின்றவர்கள் முதலீட்டாளர்கள் பலர் வருகின்றார்கள். அவர்கள் இங்கே எவ்வாறான முதலீடுகளை மேற்கொள்ளலாம், அதன் தொடர்பில் என்ன திட்டங்கள் இருக்கின்றது, ப்ரப்போசல்ஸ் இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். ஆனால் எங்களிடம் அவ்வாறான திட்டங்கள் இல்லை. அவ்வாறு திட்டங்களை கொடுப்போமாக இருந்தால் எங்களிடம் என்னென்ன வளங்கள் இருக்கின்றன, என்னென்ன சாதகமான காரணிகள் இங்கே இருக்கின்றன, எவ்வாறான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு ப்ரொபோசல்ஸை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் இங்கே முதலிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த கருத்துக்கள் வேற மனநிலைகளோடு பேசப்படுகிற கருத்துக்கள். ஆனால் ஒரு விஷயம் என்னென்றால், எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை இனங்காணுதல் என்பது நாங்கள் நீச்ச தெரிவு செய்கிறோம்.
வடக்கு மாகாணத்தில் எங்கெங்கே என்னென்ன சரி வளங்கள் இருக்குது அந்த இடத்துல என்னத்தை செய்யலாமன்ற ஒரு கன்செப்டை நாங்கள் கொடுக்கலாம், ஒரு எண்ணக்கருவை நாங்கள் அவர்களுக்கு விதைக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற அதுக்கான அனுமதி பெறுதல், அதை செயல்படுத்துதல் என்பது பெரிய ஒரு படிமுறை. அதுக்காக நாங்கள் அந்த படிமுறையை நிறைவேற்ற முடியாது, அதனால் நாங்கள் எண்ணக்கருவையும் சொல்லாமல் இருக்கிறவண்டல்ல. நான் நினைக்கிறேன் அண்மையிலே வடக்கு மாகாண சபை அவ்வாறான பெரிய ஒரு திட்டங்களை தயாரித்து எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு கூட அவர் கொடுத்துருக்கிறார்கள். அன்றைக்கு எதிர்க்கட்சி அலுவலகத்தில் இருக்கின்ற செயலாளராக இருக்கிற சண்முகம் அவர்கள் கூட வடக்கு மாகாண சபை இவ்வளவு வடக்கில் உள்ள நீட்ஸ் பற்றி தந்திருக்கிறார்கள். அவை இதை நாங்கள் நடக்கையிலேன்னு நாங்கள் சொல்ல இயலாது, அந்த அதிகாரம் இல்லை அந்தளவு செய்கிறதுக்கு. இது எல்லாமே தொடர் ஒரு சங்கிலி தொடருக்குள்ள அவர்கள் இறுக்கித்தான் வச்சிருக்கிறார்கள். அவர் அந்த அதிகாரம் இல்லாதபடியால் தான் முதலாவது ஒரு தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டாத வரைக்கும் இவையெல்லாம் இப்படி பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கும். முதல் நிரந்தர அரசியல் தீர்வு அவர்கள் தங்களுடைய இறமையின் அடிப்படையில் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு ஆட்சி உரிமை அவர்களுக்கு வழங்கப்படாத வரைக்கும் தமிழர்கள் பற்றி ஒரு விமர்சன பொருளாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆம் நேயர்களே, ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்து நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இத்துடன் இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.